டே சின்சானு, இன்னும் கொஞ்ச நாள்ல உன் பேரண்ட்ஸ் கூட நீ ட்ரிப்புக்கு போக போறல. என்னைக்கு எக்ஸாக்ட்டா அந்த ட்ரிப்புக்கு நீங்க போக போறீங்க? அதே மாதிரி திரும்பி எத்தனை நாள் கழிச்சு வருவ? பிராங்க்லினு, இன்னும் 2 நாள்ல அந்த ட்ரிப்புக்கு நாங்க போக போறோம்ப்பா. ஃபிளைட் மூலியமா தான் நாங்க போக போறோம். எப்படியும் அந்த ட்ரிப் முடிச்சுட்டு வரதுக்கு 1 வாரத்துக்கு மேல ஆயிடும்ப்பா. இது ஒரு வாரம் ட்ரிப்பை பிளான் பண்ணிருக்கீங்களா? அப்போ ஒரு வாரம் எனக்கு யாரா கேம்லாம் சொல்லுவா? ஏய், அப்ப கேம் சொல்றதுக்கு மட்டும் தான் நான் யூஸ் ஆகுறேன்னு சொல்றியா பிராங்க்லின்? கேமை தாண்டி நம்ம ஜாலியா டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணுவோம், அதெல்லாம் நீ மறந்துட்டியா? சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன்டா. சரி, இப்ப வீட்டுக்கு போய் எப்படியும் கேம் தானே விளையாட போறோம். புதுசா ஏதாவது கேமை பார்த்தனா அதை பத்தி சொல்டா. புதுசா ஒரு கேம் பார்த்தேன்ப்பா. எப்படின்னா ஏர்போர்ட்டுக்கு நம்ம பேசஞ்சர் மாதிரி போவோம்ப்பா. டிக்கெட்டை புக் பண்ணோம். திடீர்னு ஃபிளைட் டிலே ஆகும். அப்படி இல்லைன்னா உடனே கூட நமக்கு ஃபிளைட் கிடைக்கும். ஃபிளைட் எந்த கேட்ல ஏற்கோட சொல்லிடுவாங்க. நம்ம சீக்கிரமா அந்த கேட்டுக்கு போய் ஃபிளைட்ல ஏறிடணும்ப்பா. அதுதான் கேமோட கான்செப்ட். ரொம்ப சூப்பரா இருக்கும்ப்பா. சூப்பரா இருக்கும்னு சொல்ற. அப்ப வீட்டுக்கு போய் அந்த கேமை நம்ம ட்ரை பண்ணி பாத்துடலாம்டா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம். ஹலோ மக்களே, நான் தான் உங்களோட சின்சான் பேசுறேன். இன்னைக்கு நான் ஒரு ஏர்போர்ட்டுக்கு தான் வந்திருக்கேன். ஏர்போர்ட்டுக்கு இப்போதைக்கு நான் பேசஞ்சரா தான் வந்திருக்கேன். தேவைப்பட்ட இந்த இடத்துல ஒர்க்கராகவும் நான் மாறிடுவேன். ஓகேவா? முதல்ல இப்ப என்கிட்ட என்னெல்லாம் இருக்குன்றத பாத்துருவோமா? ஒரு சூட் கேஸ் இருக்குங்க. இருங்க, அந்த சூட் கேஸை வர வச்சு பாத்துக்கலாம். இருங்க, அந்த சூட் கேஸை என்னோட கையில வர வச்சு காட்டுறேன் பாருங்க. தெரியுதா மக்களே? சூட் கேஸ் இப்ப என் கையில இருக்கு. பிரீஃப் கேஸ் ஒண்ணு இருக்கு. இது பாருங்க, சூட் கேஸ் மாதிரியே வேற ஒரு பெட்டி இருக்கு. அதே மாதிரி ஒரு கால்குலேட்டர் இருக்கு. இன்னொரு கால்குலேட்டர் இல்ல, இது லெவல மாத்துறதா? ஓகேங்க, ஓகே. சூட் கேஸ், பிரீஃப் கேஸ் 2 தான் இருக்கு. இங்க என்னங்க ஒருத்தர் செக்யூரிட்டி வாண்ட் ஜாப் வேணுமான்னு கேட்கறாரு. இருங்க, இன்டராக்ட் பண்ணலாமா இவர்கிட்ட? ஐயோ, இவர் ரோப்ளைட்ஸ் காயின் கேட்கறாருங்க. வேலை வேணும்னா? வேணாம், நான் உள்ள போய் வேலை தேடிக்கிறேன். இப்ப நம்ம பேசஞ்சர் மாதிரி உள்ள ஏதாவது வேலை இருந்தா வேலையை தேட போறோம் மக்களே. அதுதான் இங்க செக்யூரிட்டி இருக்காரு. இவர் செக்யூரிட்டி ரைட்டு. நம்ம பேசஞ்சரா வந்திருக்கோமா? பேசஞ்சர் எங்க போறது? இவன் பாருங்க, ஃபிளைட்லாம் புக் பண்றான் பாருங்க. நம்மளுமே ஃபிளைட்டை புக் பண்ண போல. இருங்க, இங்க போய் ஃபிளைட்டை புக் பண்ணலாம். இதை கொடுத்தா ஃபிளைட்டை புக் பண்ணலாமா? செலக்ட் ஃபிளைட்டு. மக்களே, ஒரு ஃபிளைட்டை செலக்ட் பண்ணிட்டேன். ஓகே. எக்கனாமிக் கிளாஸ், அதான் நிறைய கிளாஸ் இருக்கு. அதுல எக்கனாமிக் கிளாஸ் தாங்க நம்ம புக் பண்ண முடியுது. ஒரு ஃபிளைட்டை நான் புக் பண்ணிட்டேன். சரி, அந்த ஃபிளைட் எப்போ வரும், நான் எப்போ போறது? கேட் 3க்கு போக சொல்றாங்க மக்களே. கேட் 3 எங்க இருக்குன்னு பாருங்களேன். கேட் 3 எங்கேயாவது இருக்கா? கேட் 3 நான் எங்க போய் தேடுறது? கேட் 3 2:45க்கு ட்ரெயின். அங்க 2:45க்கு ஃபிளைட்ல நான் ஏறணுங்க. ஐயோ, 12:45 தான் ஆகுதா? 2:45 வரைக்கும் எனக்கு டைம் இருக்கு. பட் ஆனா இடம் எங்கன்னு தெரியலையே. இவர்கிட்ட கேட்க முடியுமா? இந்த செக்யூரிட்டி கேட்கலாமா? ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ? வாட் எங்க? ஹவு கேன் ஐ வாட்? மக்களே, இவர்கிட்ட வேலை கேட்கலாம் மக்களே. இருங்க, ஹவு கேன் ஐ ஹவு டு ஐ ஒர்க் ஹியர்னு கேட்டிருக்கேன். சிம்பிளி செலக்ட் த ரோல் மெனு ஆன் த லெஃப்ட். இங்க இருக்கிறத கிளிக் பண்ண சொல்றாங்க. அதுக்குதான் ரோப்ளெக்ஸ் காயின் தேவைன்றாங்களே. நான் எப்படிப்பா அப்படிலாம் வேலைக்கு சேர முடியும்? என்கிட்ட அப்படிலாம் வேலைக்கு சேர முடியாதுப்பா. நீங்க செலக்ஷன் மாதிரி வச்சு எடுக்கிறீங்கன்னா என்ன வேலைக்கு எடுத்துக்கோங்க மக்களே. 1 மணி ஆயிடுச்சு, இன்னும் நான் அந்த கேட்டை கண்டுபிடிக்கல மக்களே. கேட் 3ன்ற மாதிரி போட்டுட்டு பாருங்க. நான் அந்த இடத்துக்கு போகணும், இல்லைன்னா அந்த ஃபிளைட்டு நான் புக் பண்ண ஃபிளைட்டு போயிடும் மக்களே. கேட் 3 எங்கப்பா? கேட் 3 எங்கப்பா? கேட் 3 எங்க சொல்லுங்க யாராவது? ஐயோ, இது என்னங்க? இது என்ன கேட்டு? கேட் 3 கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. கேட் 1, 2ன்னு தெரிஞ்சா கூட அதுக்கு பக்கத்துல நான் போய் பாத்துருவேன். எந்த கேட்டும் தெரிய மாட்டேங்குதுங்க. எல்லா இடமும் செக்யூரிட்டின்ற மாதிரி தாங்க இருக்கு. கேட் 3 எங்க? கேட் 3 எங்க மக்களே? இது ஏதோ ஒரு கேட்டு நினைக்கிறேன். இது செக்யூரிட்டி கேட்டு மாதிரி இருக்கு. எங்க திரும்பி வாசலுக்கு வந்துட்டேன் நானு. இது பாருங்களேன், இதுவே நம்மளை கூட்டு போவாங்க. இதுல ஏறிடலாமா? இதுவே என்ன கூட்டு போகுது மக்களே. செம்மையா இருக்கு. ஐயோ, 2:45க்கு நான் போகணும். ஆனா 1:30 மணி இப்பயே ஆயிடுச்சுங்க. நேர கிளாக்ல 1:30 மணின்னு காட்டுது. 1:30 மணி. கேட் 3 கரெக்டா வந்துட்டேன் மக்களே. எப்படி வந்தேன்னு எனக்கே தெரியல. பாருங்க, இதுதான் கேட் 3. கரெக்டான டைம் வந்துட்டேன். அதை இங்க நின்னா போதும்னு நினைக்கிறேன். பாத்தீங்களா, ஃபிளைட்டுக்குள்ள உட்காந்துட்டேன். கரெக்டான டைம்க்கு இல்ல, ரொம்ப முன்னாடியே வந்துட்டேன் மக்களே. இது பாருங்க, இந்த மாதிரி நிறைய பேர் ஃபிளைட்ல உட்காந்துட்டு இருக்காங்க பாத்தீங்களா? எப்போ எவ்வளவு பேர் உட்காந்துருக்காங்க. எனக்கு முன்னாடி பாருங்க ஆளுங்க உட்காந்துருக்காங்க. டோன்ட் ஃபர்கெட் டு ஃபாலோ த கிரியேட்டர் ஆன் ட்விட்டர். இந்த கேமோட கிரியேட்டரை ஃபாலோ பண்ணனா ட்விட்டர்ல இந்த ஐடியில ஃபாலோ பண்ணிக்கோங்கன்ற மாதிரி சொல்றாங்க மக்களே. என்ன மாதிரி எத்தனை பேர் உட்காந்துருக்காங்க? இது பாருங்க, இப்ப எனக்கு பக்கத்துல ஒருத்தன் உட்காந்துருக்காங்க. ஒரு பொண்ணுங்க பாத்தீங்களா? இப்பதான் ஒவ்வொருத்தரும் வந்துட்டு இருக்காங்க. கேம்ல இருக்க எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. ஓகே, ஃபிளைட் எடுக்கிறதுக்கு இன்னும் 1 மணி நேரம் இருக்குங்க. 1 மணி நேரம் ஃபிளைட்டுக்குள்ள என்னங்க பண்றது? இந்த ஃபிளைட் சீட் விட்டும் எந்திரிக்க முடியலங்க என்னால. சீட்லயே தாங்க உட்காந்துட்டு இருக்கேன். பரவாயில்லப்பா, இப்ப 2 மணி ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 3/4 மணி நேரம்ன்றது 3 நிமிஷம். இந்த கேமை பொறுத்த வரைக்கும் 3 நிமிஷமா 2 நிமிஷமா தெரியல ஆயிடும். இருங்க, ஓகேங்க. 2 மணி மேல பாத்தீங்களா? 2 மணி இப்ப டைம். 2:45க்கு ஃபிளைட்ன்ற மாதிரி இருக்கு. பாப்போம், இன்னும் கொஞ்ச நேரத்துல ஃபிளைட் எடுத்துருவாங்க. என்ன மாதிரி பாருங்க, ஒவ்வொருத்தரா உட்காந்துட்டு இருக்காங்க பாத்தீங்களா? இப்ப 8 பேர் உட்காந்துட்டோங்க.
8 பேர் உட்காந்துட்டோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க என்ன பாருங்க ஃபிளைட். இது பாருங்க ஃபிளைட் எங்க ஃபிளைட் கிளம்பிடுச்சுங்க. கிளம்பு, எப்படி கிளம்பும்? இன்னும் டைம் இருக்கே எடுக்கிறதுக்கு. சாய்வா போது பாருங்க, பறந்துட்டு தாங்க இருக்கு. இப்ப பாருங்க பறந்துட்டு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லையே. 50 செகண்ட்ஸ் டு லேண்டிங்னு இருக்குன்னா அப்ப பறந்துட்டு இருக்குங்க இப்ப ஃபிளைட். ஓஹோ, அப்ப 2:45ன்றது லேண்டிங் டைம் போலங்க. சரி, நல்ல வேலை சீக்கிரமா வந்துட்டோம். டைம் நிறைய இருக்குன்றதுக்காக சுத்திட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, லேட் ஆயிருக்கும் மக்களே. இன்னும் ஒரு 34 செகண்ட்ல நம்ம இடத்துக்கு போயிடும்ன்ற மாதிரி காட்டுது. பார்ப்போம். 30 செகண்ட், 29 செகண்ட், 28 செகண்ட். எப்ப எல்லாம் அமைதியா உட்காந்து இருங்க. இப்ப சூட் கேஸை கையில வர வைக்கணும்னா வர வைக்கலாம் மக்களே. பிரீஃப் கேஸை கையில வர வைக்கணும்னாலும் வர வைக்கலாம். ஓகேவா? இதெல்லாம் பண்ணலாம். எனக்கு முன்னாடி இருக்கவன் பிரீஃப் கேஸை வர வச்சிருக்கானா, சரி சூட் கேஸை வர வச்சிருக்கானா, நானுமே சூட் கேஸை வர வச்சிருக்கேன். இன்னும் 11 செகண்ட்ல நான் போக வேண்டிய இடத்துக்கு போக போறேன் மக்களே. 11 செகண்ட்ல போக வேண்டிய இடத்துக்கு போக போறேன்னா இல்ல ஃபிளைட் கிளம்ப போறான்னு எனக்கு இன்னும் டவுட்டாவே இருக்கு. இருங்க பாப்போம் மக்களே. 2:45 ஆயிடுச்சு. இப்பதாங்க பறக்குது. அப்ப இவ்வளவு நேரம் அது ஃபிளைட்டுக்குள்ள நான் உட்காந்துட்டு தாங்க இருந்திருக்கேன். நான் பறக்க ஆரம்பிச்சிட்டேன் நினைச்சேங்க. இது பாருங்க இப்பதான் பறக்கிறேன் பாருங்க. இப்ப பறந்து அது என்ன ஒரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்ப்போம். பாத்தீங்களா, சேர்த்துருச்சு. என்னங்க திடீர்னு வானத்துல இருந்து தூக்கி போட்ட மாதிரி கீழே விழுறேன். இந்த வண்டி எடுத்துட்டு கிளம்பணும் போல. என்னங்க வண்டி மறந்துருச்சு. உக்காந்துட்டேங்க. வண்டியை ஓட்டிட்டு போக வேண்டியதுதான். பாருங்க ஆளுங்க ஏறி இருக்காங்க பாருங்க வண்டியில, நம்ம வண்டியில. வண்டியை ஓட்டுறது கஷ்டமா இருக்குங்க. பாத்து ஆளுங்க ஏறிக்கிட்டே இருக்காங்க பாருங்களேன். இருங்கடா. ஐயோ பாருங்க ஏறுறன்ற மாதிரி போய். மக்களே, இந்த வண்டி ஓட்டுறது ஒரே சைட்ல நம்ம எல்லா டைரக்ஷனும் திருப்ப வேண்டியதா இருக்கு மக்களே. இருங்க. இங்க ராட்னம்லாம் இருக்குங்க. ராட்னம்லாம் இருக்கு பாருங்களேன். இங்க நாங்க ஃபுட்டு கிடையாது. நம்ம கொஞ்ச நேரம் சுத்தி பார்க்கலாம் மக்களே. இந்த ஊரை சுத்தி பார்க்கலாம். அதாவது புதுசா ஒரு நாட்டுக்கு வந்திருக்கோம்ல, அந்த நாட்டை சுத்தி பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கிளம்பணும்னா கிளம்பலாம். இப்ப நான் கார்ல சூப்பரா சுத்தி பார்க்கறேன் பாருங்க. இங்க என்னங்க சூப்பர் காரெல்லாம் நிக்குது. அடிச்சு தூக்கலாங்க இந்த காரெல்லாம். போ, யாருகிட்ட வந்து விளையாடிட்டு இருக்கீங்க மக்களே? எப்படி கார் ஓட்டுறேன், செம்மையா ஓட்டுறேனா? இது பாருங்க. இந்த கார் ஆனா கண்ட்ரோல் பண்றது கொஞ்சம் கஷ்டமா தாங்க இருக்கு. இது பாருங்க. ஐயோ, இங்கேருந்து மேல இருந்து கீழே விழுந்துடக்கூடாதுங்க. காரை விட்டு இறங்கிப்போம். இந்த காரே எனக்கு வேணாம். இந்த கார்ல ஏற முடியுமாங்க? இந்த கார்லயும் ஏற முடியுதுங்க. இந்த காரை எடு. இல்ல, எப்படி ஏறுறது இந்த கார்ல? இப்ப நான் ஓட்டலாமா? ஐயோ, பேசஞ்சர் சீட்ல உட்காந்துட்டு இருக்கேங்க இப்ப நானு. கார்ல சிக்கிக்கிட்டேங்க நான். ஐயோ, கார்ல சிக்கிக்கிட்டேனே. வெளியே வா. ஐயோ, இன்னும் இந்த கார் டபுள் ஆயிடுச்சு மக்களே. நான் பண்ண வேலையில பாருங்க, காரே டபுள் ஆயிடுச்சுங்க. ஒரு கார் தானே இருந்தது, இப்ப ரெண்டு கார் ஆயிடுச்சுங்க. சரி, இப்ப என்ன பண்ணணும்னா, இந்த கார்ல ஏறிட்டேங்க. இந்த காரை எப்படி ஓட்டுறது? ஏறிட்டேன், ஆனா காரை ஓட்ட தெரியல எனக்கு மக்களே. இந்த கார்ல ஏறிட்டேன் மக்களே, ஆனா காரை ஓட்ட தெரியல மக்களே. ஓகே, இப்ப என்ன பண்றதுன்னா ஃப்ளை பேக். ஆமாங்க, ரிட்டர்ன் டிக்கெட் நான் திரும்பி பறந்து போறதுக்கு கொடுத்துட்டேங்க. இப்ப திரும்பி பறந்து அந்த ஏர்போர்ட்டுக்கு போயிடுவோம்னு நினைக்கிறேன். அதான் நம்ம சுத்தி பாக்குறது. நம்ம ஒரு இடத்துக்கு வரோம்னா சுத்தி பார்ப்போம். கொஞ்ச நேரம் சுத்தி பாக்குற நேரம் முடிஞ்சிச்சுன்னா திரும்பி நம்ம கிளம்பி போயிடுவோம். இது பாருங்க, நான் திரும்பி இப்ப வந்து அந்த ஸ்டார்டிங் இடத்துக்கு வந்துருவோம் பாருங்க. பேசஞ்சர் ஓகேவா? பிளைன் ஓகேங்க. இப்ப பாருங்க ஸ்டார்டிங் இடத்துக்கு நான் வந்துட்டேன் பாருங்க. திரும்பி நம்ம ஃபிளைட்டை புக் பண்ணி புதுசா ஏதாவது நாட்டுக்கு போனோம்னா போகலாம். என்னங்க இந்த ஆப்ஷன் மறைச்சிக்கிட்டே இருக்கு. போ, இந்த ஆப்ஷனே போ. என்ன மக்கள் இந்த ஆப்ஷன் போகவே மாட்டேங்குது. ஆர் யூ இன்ட்ரெஸ்டட் இன் ஒர்க்கிங் அட்? ஓகே, இப்போ இந்த ஆப்ஷன் போயிடும்னு நினைக்கிறேன். போ ஆப்ஷன் போ. ஆப்ஷன் போகவே மாட்டேங்க. லெவல் 1 கொடுத்துட்டா போயிடும்னு நினைக்கிறேன். இப்போ போயிடுங்க. என்னங்க மறைச்சிக்கிட்டே இருக்கு? காட்டுங்க. ரீட்ரை. கேம்ல ஏதோ பிரச்சனை நினைக்கிறேங்க. இது பாருங்க, ஏதோ ஆயிடுச்சு, மறைச்சிருச்சு மக்களே. ரீட்ரை. மேன் ஈஸியா ஆன் கேஸ். ஓகே, எக்ஸிட் கொடுத்துட்றேன். இதை விட்டு வெளியே வரணுங்க. இதை விட்டு வெளியே வர்றது எப்படி? இதோ நான் வந்துட்டேன், ஒரு இடத்துக்கு வந்துட்டேன். ஆனா இந்த ஆப்ஷன் என்ன மறைச்சிக்கிட்டே இருக்குங்க. இங்க ஏதோ கேம் விளையாட சொல்லுதா? ரைட். ஐயோ, இடிச்சிட்டேன். இது ஒரு கேம் விளையாட சொல்லுங்க. இது எக்ஸிட். இந்த கேம்லாம் எனக்கு வேணாம். இந்த இடத்த விட்டு வெளியே வா. என்னங்க இதை விட்டு வெளியவே வர முடியல? ஐயோ, இது பாருங்க, இந்த ஆப்ஷனை விட்டு வெளியவே வர முடியலங்க. இந்த ஆப்ஷனை விட்டு நான் இப்படிதான் வெளியே வருது. அதப்பா வெளியே வந்துட்டேங்க ஒரு வழியா. இப்போ நம்ம ஏர்போர்ட்டுக்குள்ள போறோமா, ஏர்போர்ட்ல இருந்து வெளியே போறோமா? ஏர்போர்ட்டுக்குள்ள தாங்க போறோம். ஓகே,
இன்னும் நம்ம மட்டும்தான் இருக்கோம், வேற யாருமே இல்ல. இன்னும் மக்கள் ஏர்போர்ட்ல நம்ம மட்டும்தாங்க இருக்கோம், வேற யாருமே இல்லைங்க. பேருக்கு கூட யாருமே இல்லைங்க. அடப்பாவுமே. பாத்தீங்களா, திருதா மக்களே, நம்ம மட்டும்தான் ஏர்போர்ட்ல இப்ப இருக்கோம். அது எப்படி நம்ம மட்டும் இருக்கோம் ஏர்போர்ட்ல, வேற யாரும் இல்ல. இதுல நம்ம போலாம், ஸ்பீடா போயிடலாம். ஓகே. நான் மட்டும் தாங்க உண்மையிலே இருக்கேன், எப்படிங்க இது? ஓகே, இது இந்த ஆப்ஷனை கொடு. ஓகே. இப்போ ஆளுங்க தெரியுறாங்களா? இல்ல மக்கள், இன்னும் ஆளுங்க தெரியல. இது சூட் கேஸ்லாம் எடுத்துக்கிற இடமா? சூட் கேஸ் எல்லாம் செக் பண்ணுவாங்களா மக்களே? அந்த இடம் இங்க இருந்து வேற யாரோடதையாவது எடுத்துக்க முடியுமா? இல்ல இல்ல, அதெல்லாம் அப்பா, ஒருத்தர் கண்ணில் போட்டுட்டாருங்க. அது நம்மள மாதிரி கஸ்டமர் தான் போலியே. ஆமாங்க, நம்மள மாதிரி பேசஞ்சர் தாங்க. அந்த பொண்ணு, ஓ, அது கையில இருக்கிற பொருள் தான் மாத்தி மாத்தி பாக்குது. நான் கூட கீழே வந்து எதை எடுத்துக்கிச்சுன்னு நினைச்சேன். இல்ல மக்களே, கீழே வந்துலாம் எடுக்கல. அது வந்து நம்மளால வர வைக்க முடியும்ல, அதுதான் வர வச்சிருக்கு. இது பாருங்க, நம்மளால சூட் கேஸ் வர வைக்க முடியும், பிரீஃப் கேஸை வர வைக்க முடியும்ல, அந்த மாதிரி தான் அது பண்ணிருக்கு. ஓகே, இதுதான் அரைவல்ஸ்க்கு போற இடமா இது? ஓகே, போக வேண்டியதுதான். ஏன்னா மத்தவங்க நம்ம கண்ணிட்டே பட மாட்டாங்க யாரும். எங்கங்க ஏர்போர்ட், எவ்வளவு பெரிய ஏர்போர்ட், ஆனா ஒருத்தர் கூட கண்ணிட்டே பட மாட்டாங்க. தெரியலையே, எங்க போயிருப்பாங்க? இருங்க, இது மேல ஏறி போலாமா பாப்போங்க. செம்ம. எப்படி ஐயோ, மாடிக்கு ஏறி வந்துட்டேன்னு நினைச்சேன், கீழே விழுந்துட்டாங்க. இப்படியே மாடிக்கு ஏறி போனா எப்படி இருக்கும்னு பார்க்கலாமா? இருங்க இருங்க, இந்த ஹைட்டா ஏற பில்லர் மூலியமாவே நம்ம மாடிக்கு ஏறலாம். இதுல ஏறி அப்படியே பொறுமையா ஏறி போ 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 போ. ஐயோ, கீழே விழாம போ, கீழே விழாம, கீழே விழுந்துடாத விழுந்துடாத, விழாம போ மக்களே. எப்ப மாடி ஃப்ளோருக்கு வந்துட்ட மக்களே? ஐயோ சே, விழுந்துட்டாங்க. இது இல்லாம போக முடியல. சரி, படிக்கட்டு இருக்குல்ல, படிக்கட்டு வழியாவே மேலே போவோம். மேலதான் எனக்கு தெரிஞ்ச அந்த ஆப்ரேஷன்லாம் நடக்கும் போல, அதாவது ரெகுலரா அவங்க வேலை எல்லாம் மேலதான் நடக்கும் போல. நம்ம கீழே வந்துட்டோம், மேலே வந்துட்டேன். சரி, மேலேயும் ஆக்டிவா யாருமே இல்லையேங்க. இதுக்கு மேலேயும் ஒரு இடம் இருக்குங்க, இதுக்கு மேல ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துக்கு போலாமா? சரி, அந்த இடத்துக்கும் போயிடலாம். போ 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 போ. மக்களே பாத்தீங்களா? ஐயோ அட பாவமே, ஐயோ, நாங்க இப்பதான் கஷ்டப்பட்டு மேலே ஏறி வந்தா திரும்பி கீழே வந்துட்டேன். நீங்க என்னது இது? இப்போ திரும்பி நான் படிக்கட்டில் ஏறணுமா? எங்கங்க படிக்கட்டு? அது அங்கே இருக்கு பாருங்க மக்களே. ஆக மொத்தத்தில் 2வது ஃப்ளோரில் தான் எல்லாருமே ஆக்டிவாக இருக்காங்க. நான் கிரவுண்ட் ஃப்ளோரில் சுற்றிட்டு இருக்கேன், அதான் பிரச்சனை. ஓகே, இருங்க, 2வது ஃப்ளோருக்கு போய் அடுத்த டிக்கெட்டை நம்ம புக் பண்ணலாம். ஓகேவா? ஏறு 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 ஏறு. ஏறியாச்சு. இப்போ திரும்பி அந்த ஒரு ஸ்டெப்ஸ் இருக்குல்ல, அந்த ஸ்டெப்ஸுக்கு போகணும். அந்த ஸ்டெப்ஸுக்கு போய் அடுத்த மாடிக்கு போகணும். அதானே? ஆமாம், அடுத்த மாடிக்கு போகணும். ஓகே, இங்கேயும் வேலை எதுவுமே நடக்கல பார்த்தீங்களா? இதுக்கு மேல் ஃப்ளோரில் தான் எல்லா வேலையும் நடக்குது மக்களே. போன வாட்டி மேலே வரைக்கும் போய் பொத்துன்னு கீழே வந்துட்டேன். இந்த வாட்டி கொஞ்சம் கவனமாகவே தான் போகணும் போல. ஓகே, இங்கே தான் படிக்கட்டு இருக்கா? ரைட்டு, இந்த படிக்கட்டு கிட்ட வந்துட்டு மேலே ஏறணும். மேலே பாருங்க, செக்யூரிட்டிஸ்லாம் இருக்காங்க, ஆக்டிவாக இருக்கு பாருங்க. இதுதான் மக்களே. ஐயோ, இந்த இடத்துல கவனமாக போகணும். என்ன போக முடியல அந்த இடத்துல? என்னங்க போக முடியல? உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க, இங்கே கண்ணாடி கிளாஸ் இருக்குங்க. என்னது இது? நான் வந்துட்டேன்னு நினச்சேன், ஆனால் இப்போ இந்த இடத்துல போக முடியல, கீழே போன்றாங்கங்க. இந்த இடத்துல வழி வச்சா தானே என்னால் வர முடியும். எப்படி வருது? வேற ஒரு இடத்துக்கு வழியாக சுற்றி வரணுமா? தெரியல மக்கள், எப்படி சுற்றி வர்றதுன்னு. இந்த கேம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். திரும்பி வேற ஒரு கேமை நம்ம சந்திக்கலாம். இப்போதைக்கு வீடியோ முடிச்சுக்கலாம். உங்க எல்லாருக்குமே ஒரு பாய்.